ஒரு தொண்டனின் குட்டி ஸ்டோரி. மக்களே, இந்த காணொலியை ஒரே ஒரு முறை மட்டும் முழுசாக கேளுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் என்பதற்காக நான் போடவில்லை. நீண்ட நாளாக என் மனசுக்குள் இருந்த ஒரு உணர்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. உங்களுக்கும் இப்படிப்பட்ட உணர்வு இருந்தால் நீங்களும் ஒரு நாள் உங்கள் ஸ்டோரியை சொல்லலாம். சிம்பிளாக நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நான் சிறு வயசிலிருந்து அஜித் ரசிகன். அவரை ஒரு நடிகராக ரொம்ப பிடிக்கும். ஆனா அதனால் விஜயை வெறுத்தேன் என்பதில்லை. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த அந்த நிமிஷத்திலிருந்து இவர்தான் என் தலைவர்னு என் மனசுக்குள் ஒரு உணர்வு வந்தது. ஏன் அந்த உணர்வு வந்தது என்று இன்னைக்கும் எனக்கு சரியாக தெரியாது. ஆனா அது உண்மை. கடந்த 10 வருடங்களாகவே எனக்கு ஓட்டு போடுறதுல பெருசா விருப்பம் இல்லை. ஓட்டர் ஐடியையே புதுப்பிக்காமல் வைத்திருந்தேன். ஏன்னா இங்கே நடக்கிற அரசியலை பார்த்தா 90% மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் மக்கள் பணத்தை திருடுவதாக தோன்றியது எனக்கு. நம்ம பாக்கெட்டிலிருந்து யாராவது ₹1 திருடினால் கூட அந்த திருட்டை நம்மளால ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி திருடின மனிதனையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனா நமக்கு வர வேண்டிய பணமும் நமக்கு கிடைக்க வேண்டிய வசதிகளும் காலம் காலமாக எங்கோ மறைந்து போய்கொண்டே இருக்குது என்ற உணர்வு எனக்குள் இருந்தது. இந்த நிலை ஒரு நாள் மாறாதா அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசுக்குள் ரொம்ப நாளாக ஓடிக்கொண்டே இருந்தது. அதனாலதான் நான் ஓட்டு போடாமலேயே இருந்தேன். ஆனா இந்த முறை வாக்கு போடணும் என்பதற்காக புதுசாக ஓட்டர் ஐடியை ரினியூ பண்ணி நான் விஜய்க்குத்தான் ஓட்டு போட்டேன். ஆனா ஓட்டு போட்ட அந்த நிமிஷத்திலும் என் மனசில் இருந்த எண்ணம் என்னன்னா, சரி விஜய்க்கு ஓட்டு போட்டாச்சு. ஒரு 5 சீட், அதிகபட்சம் 10 சீட் வென்றாலே பெரிய விஷயம். அதுக்கு மேலே நடக்கும் என்று நான் கூட நினைக்கல. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட விஷயம் நடந்ததில்ல. ஆனா வந்த ரிசல்ட் இன்னைக்கும் எனக்கு நம்ப முடியல. இது கனவா நிஜமா ஒன்னு தோணுது. அவ்வளோ பெரிய சாதனை அது. அதுக்காக விஜய்க்கும் அவரோடு இருந்த எல்லா தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றிய வீடியோக்கள் வந்தப்போ நான் ஆரம்பத்தில் அவற்றை பெருசா கவனிக்கவே இல்லை. ஏன்னா என் மனசில் இருந்தது 2026 அமைச்சராக வராமல் இருந்தாலும் 2031 கண்டிப்பா இவர் தமிழ்நாட்டை வழிநடத்த போறாரு அப்படின்னு. ஆனா ரிசல்ட் வந்த அன்றைக்கு அவருடைய எல்லா வாக்குறுதிகளையும் முழுசாக படித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உண்மையிலேயே இம்ப்ரெஸ் ஆனேன். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்கும் மனிதன். ஒரு மக்களுக்கு என்ன வசதி தேவை, ஒரு நிர்வாகம் எவ்வளவு நேர்மையா இருக்கணும், என்ன மாதிரியான திட்டங்கள் பயன் தரும், எனக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். அந்த பார்வையில பார்த்தப்போ அந்த வாக்குறுதிகளில் ஒரு சின்சியரிட்டி தெரிஞ்சது, ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சது. அதனால ஏன் பிடிக்குது அன்னு தெரியாமலே போட்ட ஓட்டு தவறான ஓட்டு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவர் சொன்ன நல்ல விஷயங்கள்ல நிறைய நடக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கு. இன்னைக்கு விஜய் ஜெயித்தது என் குடும்பம் ஜெயித்த மாதிரி ஒரு உணர்வு. என் பையன் கூட என்னோட ஓட்டு போட வரும்போது இருந்தான். அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா இன்னைக்கு அவன்கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பாரு, முடியாதது மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒருத்தர் முடிச்சு காட்டியிருக்கார். அப்படின்னா உன்னாலேயும் முடியும் அப்படின்னு. ஒரு மனிதரின் வெற்றி இன்னொரு மனிதருக்கு மோட்டிவேஷன் ஆகும்போது அதுதான் உண்மையான மாற்றம். அதனால மக்களாகிய நாங்கள் நல்லதே நடக்கும், சொன்னதை செய்வீர்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடும் ஒரு சந்தோஷத்தோடும் இந்த சின்ன ஸ்டோரியை உங்களிடம் பகிர்ந்திருக்கேன். இதுல யாருக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, உங்கள் மனசுக்கு தோன்றியதை நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இது அரசியல் விவாதம் கிடையாது. இது ஒரு சாதாரண மனிதனின் உண்மையான உணர்வு. அவ்வளவுதான். நன்றி.